எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிறு துணி வியாபாரி ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிராமங்களுக்கெல்லாம் போய் தன்னுடைய சிறிய வாகனத்துல ஒவ்வொரு வீடா போய் துணியெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு போதிய அளவு வருமானம் இல்ல. அத நினைச்சும் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். அதே நேரத்துல அவருக்கு இருந்த 2 குழந்தைகளும் படிப்புல அதீத ஆர்வம்லாம் ஒண்ணும் காட்டாம, ஒரு சுமாரா தான் படிக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் ரொம்ப வேதனைக்குள்ளாயிருந்தாரு. ஏன்னா வருமானம் இல்ல, குழந்தைங்களும் கல்வியில பெரிய அளவுக்கு நாட்டம் இல்ல. என்ன பண்றது அப்படின்னு புலம்பி அவரு சரி இறைவன்ட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் சாமி கும்பிடுறாரு. சாமி கும்பிட்டுட்டு அவர் மனதில் ஒன்று தோணுது, இறைவன்கிட்ட தனியா இருக்கும்போது பேசிடுவோம். இதை பத்தி நம்ம இறைவன்ட்ட எடுத்து சொல்லுவோம். எப்படியாவது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திட்டமிடுறாரு. அதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா, கோவில்ல இரவு இறுதி வழிபாடெல்லாம் முடிஞ்சு கோயில் நடைய அடைக்க போற நேரத்துல இவர் உள்ள போறாரு. உள்ள போற அவரு ஒரு ஓரமா ஒளிகிறாரு. அவங்களும் பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே பகல் முழுவதும் வியாபார நிமித்தமா அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தனால அவருக்கு ரொம்ப சோர்வு. அதனால தூங்கிடுறாரு. நேரம் ஆக ஆக திடீர்னு முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அங்க ஒரு சத்தம் கேக்குது. யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது? ஒருவேளை இறைவன் தான் நம்மகிட்ட பேசுறாரா அப்படின்னு நினைச்சிட்டு கவனிக்கிறாரு. அங்க கோவில்ல இருந்த தூணும் படிக்கல்லும் பேசிக்கிறாங்க. தூணு படிக்கல பார்த்து சொல்லுது, உனக்கு என்னப்பா, நீ பாட்டுல அங்கேயே இருந்துட்ட. கோவில் கோபுரத்தோட மொத்த பாரமும் என் மேலதான் சுமக்கிறேன். நான் தான் அவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தூண் சொல்றாங்க. இதை கேட்ட படிக்கலுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, வர்றவங்க போறவங்க எல்லாருமே என்னை மிதின்னு மிதிக்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஒரே பாறையில இருந்து தான் வெட்டி எடுத்தாங்க. நம்மள தூணா செஞ்சுட்டாங்க, என்னை படிக்கலாம் செஞ்சுட்டாங்க. நீயாச்சும் பரவாயில்ல, ஒரே இடத்துல நின்னுக்கிற. ஆனா நகல் முழுவதும் இப்படி மிதி வாங்கிட்டு இருக்கனே அப்படின்னு ஒருத்தர் தன்னோட வருத்தங்களை பரிமாறி இருக்கிறாங்க. வேற ஒண்ணு சேர்ந்துட்டு 3வது ஒருத்தரை வம்புக்கிறாங்க. அவர் யாருன்னா, கோவில்ல மூலவர் சிலை. நம்ம 3 பேருமே ஒரே பாறையில இருந்து வெட்டி எடுத்தாங்க. ஒன்ன தூணா செஞ்சுட்டாங்க, என்னை படிக்கலாம் செஞ்சுட்டாங்க. அந்த சிற்பி இந்த பாறையை தட்டி பார்த்துட்டு இதுல சிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை வடிவமைச்சாங்க. அவனுக்கு தான் என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான். காலையில என்ன அபிஷேகம், மாலையில என்ன அபிஷேகம், இரவு என்ன பால் தேனு பஞ்சாமிர்தம் மாலை மரியாதை அப்படின்னு எல்லாமே அவனுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெருமையாகவும் ஒரு பக்கம் மனதுல பொறாமையாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட சிலைக்கு ஒரே கோபம். என்னடா இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்றாங்க, நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு நினைச்சு சிலை தன்னுடைய துன்பங்களை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கோவிலுக்கு வர்ற யாருமே பெரும் மகிழ்ச்சியோட ஆர்ப்பரித்தலாம் என்னைய வணங்கல. வர்றவன் போறவன் எல்லாருமே அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லா கவலையும் கொட்டி தீர்க்கிறான். கவலை அல்லது அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு எனக்கு ஏதாச்சும் அர்ச்சனை செஞ்சுட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு உள்ள மொத்த பாரத்தை என் மீது சுமந்துட்டு அதை நான் சரி பண்ணி கொடுக்கலன்னு குறையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். என்னோட கஷ்டத்தை உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்குதுன்னு சிலை சொல்லவும் இந்த தூணுக்கும் படிக்கலுக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, ஊர்லயே பெரிய மரியாதைக்கு உள்ள இந்த கடவுள் திருமேனிக்கே இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியாம போச்சு அப்படின்னு இவங்க 3 பேருமே வேந்துக்கிறாங்க. இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,